மாட்டிக்கிட்ட கொள்ளக்கார மாமா. என்ன பண்றது? மடி வராது. என்னமாமா பண்றது? என்ன பண்ற? இங்க என்ன பண்ண முடியும்? நாளைக்கு வீட்டுக்கு போனதா? வீட்டுக்கு போய் பண்றது இல்ல. நானும் 10 மணில இருந்து வேச்சம் போட்டு வெளிய வந்து ஆடுறேன். 10 ரூபா இங்க பாரு. சரி. உத்தா பண்ணிருக்கு வேஷண்டி. 10 ரூபா ஒருத்தர் கொண்டு வந்து குத்துல. எல்லாம் காச்சா கொண்டு வந்து அதுல யாரும் தெரியல. ஒரு அண்ணவர் 100 ரூபா குத்திட்டு போறாரு. சோறு தனியா? அவர்தான் சோறு போட்டவர். ஆமா. பாத்துக்கோனா மாமா. நானும் ஆட்டினேன். இவ குறைச்சி எப்படி ஆட்டுறாளோ அதே மாதிரி நானும் போய் ஆட்டினேன். எங்க பள்ளிப்பாளையம் பாலத்துல. பள்ளிப்பாளையம் நேரம் இப்ப பூசா கோவிந்தபாளையத்துல இருந்து பாலம் மேல ஏறுதா. துணிமணில அவுத்து போட்டு துணிமணி எல்லாத்தையும் அவுத்து போட்டேன். துணி கூட இல்ல, எதுவுமே இல்ல. பாலத்து மேல ஏறி நின்னுட்டேன். இந்த குறத்தி எப்படி ஆட்டுறாளோ அதே மாதிரி நம்மளும் ஆட்டணும்டா அப்படின்னு நினைச்சிட்டு ஆட்டின பாருங்க. எங்க வந்துச்சு 4 சொரிநாய் துரத்திட்டு வந்துச்சு. கடிக்கல. அப்படி பாலத்துல இருந்து எதிர் கூச்சி வீட்டுக்கு ஓட்டணும் தான். இன்னைக்குதான் வந்திருக்கிறேன். சரி, அவ ஆட்டினா அவ குத்துறா, நம்ம ஆட்டினா சொரிநாய் அரே சாமியா ஓலே அரே மனுஷா அரே ஓடு 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 கவுண்டே கும்படு கும்படு ஓய் ஐசா பண்ண மச்சி ஏனா ஆர்பத்து அரே என்ன மனுஷனியோ என்ன மனுஷன்? அரே நீதான சாமி அது. எது? அரே அந்த பள்ளத்துல ஓடு. ஆமா, வெறும் போனே சொன்னாங்க. ஏண்டா பள்ளத்துல போய் அந்த வேலைத்தனம் பண்ண சும்மா இருக்குமா? ஆர்பத்துல இல்லடா. உங்க வீடு எங்க இருக்கு? பள்ளத்து ஓரமா இருக்குது. அதான் பள்ளத்து சாமி என்ன மனுஷனா இருப்பேனியோ? அரே நீதான மனுஷா அது. எது? அரே சங்கிரி பக்கம் எடுத்தா திருச்செங்கோட்டு வரைக்கும் சாமி. அரே இந்த பக்கம் இருக்கு 8 பட்டி சுத்தி கிராமத்துலயும். அரே நீதானே. அரே ஆத்ராமலை எடுத்துக்கோ, கருவாப்பட்டி எடுத்துக்கோ. வாங்கிக்கோ. குத்துனா. இந்த தூங்குறவங்க இருக்கறாங்கல அவங்களே எந்திரத்துல குத்துங்க. அரே சாமியோ, அரே இந்த பக்கம் 8 பட்டி 18 பட்டி கிராமத்துலயும். அரே உன்னை விட்டா வேற யாரும் இல்லை சாமி. என்ன விட்டாலும் நம்மளுக்கு தெரியும் சாமி அது. எப்படி? அரே உன்னை பத்தி இங்க இருக்கிறீங்க பலன்னு பேசுறாங்க சாமி. காது கொடுத்து கேட்க முடியல. நானே தான். அரே பேசாதே. அரே ஜும்கனே ஹாத்தோ. கொஞ்சம் பிடிச்சு கழிச்சு வரலாம். பேச முடியல. அரே நீதான சாமி அது. நானே தான். ஓ ரைட். இப்ப தெரிஞ்சு போச்சு. என்னாச்சு? இவ காசு வாங்கி கீழே கும்பிடுறதுனால தான் அவங்க காசு கொண்டு வந்து குத்துறாங்க. யாரா காசு குத்து வாங்க வாங்கம்மா வாங்க. எங்க வண்டியில பழைய பித்தாளம் பழைய பேரிச்ச மரம் எல்லாம் இருக்குது. வாங்க ஆரம்பத்துல இவன் நாய் அப்படி இல்லடா. இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் யார் நாய் சொல்றா? நான் தான் நாய் சொல்றேன். அதான் நாய். அரே சாமியோ, உனக்கு ஒண்ணும் புரியல சாமி. அரே உனக்கு பல்ல திரும்ப சொல்ல திரும்ப பல்ல திரும்ப. அரே உனக்கு நல்லா நக்க தெரியல புல்கர் புண்ணியா. ஆரம்பத்துல புல்கர புடிச்சு புண்டியா. பக்கத்துல போக கூடாதுடா. கம்பி இரும்பு கம்பி பொச்சுல அப்படியே புகை முட்டிக்கிட்டு வெளியே வந்துருக்காங்க. எத்தனை மணிக்கு வேச மாட்டோம்? இது ரெடிமேடு தேய்ச்சிட்டு அப்படியே சாஞ்சு போயிரும். ஏன்னா அரே சாமியோ, அரே சாமியோ நீ அப்படியெல்லாம் நினைக்காதே சாமி. அரே இந்த உலகத்துல சாமி அரே குறை போச்சு அரை போச்சு உங்க அம்மா போச்சு முழு போச்சு அது உனக்கு தெரியல சாமி. எங்க அம்மா போச்சு பார்த்தா ஏன்னா இப்பேற்பட்ட சபையில எங்க அம்மா போச்சு பார்த்தா
கொற பேச்சு அட அப்படி இல்லனா ஒரு பேச்சு அரை பேச்சு உங்க அம்மாவுடைய பேச்சு முழு பேச்சு அட முழு பேச்சா சாமி யாரே गजने के दोटने के मारू कोण नरक नरक दिखे ये सामी अरे साल काय मणी करता मारसा नका मात्रे बरसे बेमरे पेणिकला सरे खड खड कथा मारसा नको इतना लोग गुद्दु अरे जाकरिया परसा नका मैकने को बोरसे नका मात्रे असला अरे पैसा मानगने कथा मारसा नका मात्रे बरसा नकरा चले तरे बरसा एमरे पेण कने 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 कोडता आश्रय कने कने कथा बरसा नका कोला सरे सामरे बरसा नका मात्रे बरसा जमकरे बरसा नका ये सोले बरसा यात्रेगा சாம்பாரோட சோறு தின்னலன்னு கேக்குறால अरे बंबरिया बरसा बाहर का ये मणके कथा यरसने को பம்பு செட்டுக்குள்ள வர மாட்டேன் यात्रेगा ஏசிர் படுக்குது மச்சான் தான் படுறேன் अरे गान का ये मणके कथा मारसा नका जमकरा रसो ஜமக்கால கூடதம்மா ஒயிட்டு தோண்டா अरे बंबरिया बरसा बाखरिया नका ஓ தேங்கல் போய் வரணுமா ओ शाम क्यों पारे है यंत्र खान यारा सारा காய்ச்சல் வந்தாதான் யந்திரம் கட்டுவேன் अरे मागने का मणके तो बोरसा नका இங்க கூத்து நடக்குதுல முண்ட अरे बंबरिया बरसा नका मणके कथा मारसा नका मसरे बरसा बोरे बोरसे रखना कर यार समने रखो अरे खान खाए कला करता मरसा नका मसरे बरसा நல்லா ஏறி மதுவா बोरसे बोगले पोड़े खड़े करा अरे साल खाए मरसा नका मसरे करता मरसा बेबरे बोरसे नका चारे ओसे ओगरे करा अरे साल खाए मरसा नका तुम करे मरसा नका ये ओसे बेहासा संकने कोन का तुम चनका அம்மா வரதி பேசுறல்ல புரிஞ்சுச்சா ஒண்ணுமே புரியல இத்தனை வருஷமா ஒண்ணு கூத்தாடுறேன் அப்ப பேசுற பழம் எனக்கு ஒண்ணுமே புரியல நீ இன்னைக்கு தான் அவளை பாக்குற எல்லா தெரிஞ்ச மாதிரி अरे सामी நம்ம ஜாதி புண்ணு சாமி அது உங்க ஜாதி பிள்ளையா என்ன நினைக்கிறேன் நம்ம ஜாதி புண்ணு அம்மா மாதிரிறாளே குறவத்துறாளா अरे நம்ம பேரம் பொண்டாட்டி பேரம் பொண்டாட்டி நம்மளுக்கு பேத்தி முறையாவது சாமி சாமி பேத்தியா சாமி अरे सामियो अरे गांव कने मनसे मोर गया खाता யாரு चाल करे सा आज ये मशानता அதலகரா बा बबरिया बड़खेने खाता मरसाना का यात्रे बले तो ओस रे लगा கை ரெடி பேசுறீங்க ஏய் உன்னை பார்த்து சில்ற புண்டிங்கறாடா ஏய் அம்மா 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 கோரி காது தேடமா கோரி திரேகர வாய் அடிச்சு போய் வந்து போற பீடை தாடிக்கிற போமா அம்மா பத்ராய் மாமா ரெண்டு ராகா உள்ள வரனே கோரி எல்லாரும் காது தேடமா பத்ரோ ஓடி வந்து டேய் தீபக் சுபாஷ் நீ ஒரு சொன்ன இந்த என்னது अरे நம்ம மகியவங்க ஃப்ரெண்ட் அம்மா இம்மா எப்படி பேசுற மலிங்கோட்டுமா அம்மா இவங்க பீடை தாடிதான் போறா டேய் 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 ஒரு பத்து ரூபாய் अरे सामी अरे நம்ம எங்க இருந்து வரீங்க தெரியுமா சாமி எங்க இருந்து வரை நம்ம 100 தெரியுமா சாமி ஏண்டி தேங்க் யூ டேய் கட்டிப்புறா டேய் டேய் என் மானத்தை காப்பாத்த உத்தமனே செய்தவச போய் விடா உன் காதிலே உனக்கே சொல்றேன் போடா अरे सामी ஏய் ஊக்குள்ள முண்ட எனக்கு 10 ரூபாய் வந்துருச்சுடா अरे सामी ஆறா நம்ம எங்க இருந்து வருது தெரியுமா சாமி எங்க இருந்து வருது अरे எங்க இருந்து வருது தெரியுமா சாமி வல்லகார மாமா எனக்கு இன்னொரு சந்தேகம் வந்துருச்சு என்னாச்சு நம்ம இதோட 3 வேஷம் விட்டாச்சு ஆமா அப்ப எப்படி இருந்தாங்க எல்லாம் ஆளுங்க ஒரு பக்கம் பூரா படுத்துட்டு இருந்தாங்க நல்லா பெரிய அடி சடு படுத்து கிடந்தாங்க ஏய் இங்க வாங்க குறைச்சு வா இங்க வா ஒரு கால் நிச்சரு அம்மா ஒரு ரேஸ்ராம்மா ஒரு நக்கா வந்து உச்சரு போடா புண்ட நக்கு 20 ரூபாய் வச்சமா ஏய் கப்பகாய் பூங்குடி என்ன சாமி சொல்லுவாங்க அதான் மாமா அப்பையில எப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா பெரிய அடி சடு படுத்து கிடந்தாங்க ஆளு ஏ முண்டை எதுவும் போய் இங்க
அப்ப எப்படி படுத்து கிடந்தாங்க இப்ப போற அளவுக்கு வந்து கல்லுன்னு சிரிக்கிறாங்க. அப்படி அவர் கட்டிங் காசு தராரு ஓடுங்க. கட்டிங் காசா? பச வர நீ கூத்த அண்ணன் அண்ணன் எனக்கு அரே அவனை கொடுத்தாரே கோட்டை கடையில் கொண்டு போய் கொடுத்துருவான். போயிட்டுடா போடா. ஏய் நீ போக நீ நில்லு. தானியதமா குத்தேற அது ஆடிச்சினாடா வர குத்தேற நானே ஆடிச்சேன் எனக்கு குத்தாங்க அம்பே கோபறாங்க டா வச்சறண்டுமா அடே சாமி சொல்லகர மாமா ஏப்பா ஓ அரை கோட்டர் அடிக்கித்தி నాకు 2 కోట్ల తీసేలు కావాల్సి వదిలేపోయా இந்த காசு வச்சு பொளக்கலாம் இல்ல
பாதம் போற்றி எங்கள் அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆயிரம் கண்ணுடையால் போற்றி போற்றி அம்மா எங்க சண்டி முண்டி சாமுண்டி வேதாளி திரிசூலி எங்க சின்ன மாறி பெரிய மாறி மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியே அம்மா நீ மஞ்ச முகத்தழகி மாயனோட தங்கையம்மா எங்க குங்கும முகத்தழகி கோபாலன் தங்கையடி நாங்க கூப்பிட்ட சொல்லிக்கலாம் இப்ப கூடாதுனா வாருமம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஒன்னா நல்லா தாயே ஒரு கரகமம்மா கரகமம்மா ஓடி வரும் தாயே ஒரு பூங்காரமா ஒடியா 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 தாயே
பாப்பா அப்படியே அதை கூட்டி பார்க்கணும் வா. வருவார் பாருங்க. பார்வதி உமையால் பெற்ற பரமசிவன், பரமசிவன் பெற்றெடுத்த பாலகன் முருகபெருமான். இந்த அகில உலகத்தை அசுரரை சம்ஹாரம் செய்ய பிறந்தவன் முருகபெருமான். அசுரரை சம்ஹாரம் செய்து இந்த அகிலத்தை காக்க பிறந்தவன் நம்ம ஐயன் முருகபெருமான். தமிழ் கடவுள் என்று பெயர் பெற்றவன். கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், சிங்காரவேலன், செந்தூர்படி வேலன் என்று பல நாமங்களை கொன்றவன். இந்த அகில உலகத்தை காத்தருல எங்க இருந்தாலும் எங்கள் பழனிமலை ஆண்டவா ஆத்திராம்பாளையத்தில் வசிக்கும் எங்கள் ஐயன் முருகபெருமான் சுப்பிரமணியன். சூரரை கொன்று சுப்பிரமணியன் என்று பெயர் படைத்த எங்கள் முருகபெருமானை எங்கிருந்தாலும் ஓடியா பார்க்கலாம். உன் அருளாறு ஓடியா பார்க்கலாம். நாங்க கூப்பிட்டு சொல்லு போடியா முருகா. நாங்க கூட உள்ளூர் பூசாரி உடம்புல தான் வருவோம். நமக்கு சாமி இப்படி கோமாளி உடம்புலயே வந்து இருக்குது நீதி ஆக்கிட்டு தீப்பிட்டு இருந்தா யாரா கொடுங்க சாமி. தெரியுதப்பா கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்துக்கலாம். தெரியுதப்பா இருப்பா கையில ஒண்ணு இல்ல தொடச்சிடலாம் கையில ஒண்ணு இல்ல கையை கமுது. தெரியுதப்பா சாமி இந்த சூடை எரிஞ்சு முடிகிற வரைக்கும் முருகா சாமி இந்த சூடை எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நீ கையை கீழே போடக்கூடாது முருகா. தெரியுதப்பா சாமி கொஞ்ச நேரத்துல எரியும் சாமி. போடுங்க அரகரா. தெரியுதப்பா என்னடா பண்ணீங்க? சாமி யாருக்குடா சாமி வந்துச்சு? நான் தான் முருகன் அங்க இருந்து கூப்பிடணும்ல. ஆமா முருகன் கூட்டிட்டு வரும்போது என்னன்னு பண்ணிட்டு வந்தா நானா கத்திட்டு ஓடி வந்து சாமி அந்த மாதிரி ஆடிட்டு வந்தியா? ஆமா சரி சாமி தான் வந்துருச்சு. சாமி அதான் கோபத்து நீ வேற எரியுதுனியா எல்லாம் எரியுதுன்னா தண்ணி ஊத்துவாங்க எல்லாம் சூட வைப்பாங்க. அதனாலதான் கையில சூட வச்சேன். கொண்டு போட்டு போயிருவீங்களா அப்பா? இப்படி அவரே பயந்துட்டாரா? சண்முக பயந்துட்டாரு. இப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த ஆண்டவன் கிருபையால எந்த ஒரு குறையும் இல்லாம பக்தி பெருகி பால் பானமை குட்டி பெருகி குடம்பால் பொங்கி நோயற்ற வாழும் குறைவில்லா செல்வங்களோடு நீடோடி காலமாக வாழ முருகபெருமானை மேல ஊத்தி விட்டு கொளுத்தி விடுங்க பத்திட்டு ஓடுறேன். பத்தக்கூடாது முருங்கோயில் ஆடுற அன்னைக்கு பத்திரம். ஆமா இருந்தாலும் இன்று தினமாக அரங்கேற்ற செய்த நாடகம் என்ன ஒரு அற்புதமான கதையான நாடகம் வச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து யாரும் தூங்க வேண்டாம். எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி உட்காருங்க. எல்லாம் மூளை ஆளுநர் எங்களுக்கு கொஞ்சம் சபை கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால எல்லாம் கீழே இறங்கி உட்காருங்க. கலகலன்னு பாருங்க. பாஞ்சாலி வனவாசம் என்று சொல்லக்கூடிய செண்பகவல்லி திருமணம் ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்ற செய்துள்ளார். ஆமா சர்வ சாதாரண நாடகம் கிடையாது. பாரத போர் நடப்பதற்கு காசு கூப்பிட்டு பாரத போர் முடிவதற்கு காரணம் யாரு? பத்தினி பாஞ்சாலி. பாஞ்சாலிக்காக தான் பாரத போரு, மகாபாரத போரு பாஞ்சாலிக்காக தான் நடந்தது. அப்படியாப்பட்ட பாஞ்சாலியை கொண்டு போய் ஏன் வனத்துல விடணும்? அதாவது 2-3 பேர் கேட்டாங்க சோகமான நாடகம் வேணும்னு கேட்டாங்க. இதுல சோகமும் கலந்திருக்கக்கூடிய நாடகம் இந்த நாடகம். அந்த பத்தினி பாஞ்சாலி எதனால கொண்டு போய் வனவாசம் விடுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிற இந்த நாடகத்துல தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் அமைதியா உட்காந்து நாடகத்தை பாருங்க. காசு வாங்கிட்டு போ. இந்த நாடகத்துல இப்போது தர்மனாகப்பட்டவர் நாட்டை தேச விசாரணை செய்ய வேண்டும் என்று ராஜ சபைக்கு செல்ல, அதே சமயத்திலே திருலோக சந்தாரி நாரதர் சபைக்கு வருகிறார்.